நாகசாய் அறக்கட்டளையின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற சாய்பாபா கோவிலின் பாபாவின் 107ஆம் ஆண்டு மகா சமாதி விழா இன்று சீரும் சிறப்போடு காலை முதல் நடைபெற்று கொண்டு வருகின்றது. காலையிலே கணபதி ஹோமத்தோடு சுதர்ஷன ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம், நவக்கிரக பூஜை எல்லாம் முடிந்து அந்த தீர்த்தங்களை எடுத்து பாபாவுக்கு சிறந்த முறையில் அபிஷேகம் செய்யப்பட்டு இப்போது அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 7000 பேர் அன்னதானத்தில் இன்று விடுமுறை நாள் அக்டோபர் 2ஆம் தேதி சமாதி வியாழக்கிழமை இல்லை ஒட்டுக்கா வந்ததுனால மிகப்பெரிய கூட்டத்தை எதிர்பார்த்துருக்கோம். இந்த கூட்டம் சாப்பிட்டுட்ருக்காங்க அன்னதானத்தை. மாலையிலே தங்கத்தேர் வைபவம் இந்த சமாதி நிலமாக இருக்கிறதுனால நடைபெறும். பக்தன் சுக துக்கங்களுக்காக அவர்கள் வந்து பாபாவை பார்த்து வேண்டிக்கிறாங்க. அந்த சுகதுக்கங்களை பாபா நிவர்த்தி செய்து கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையின் பேரில் மிகப்பெரிய கூட்டம் இன்று வந்திருக்கின்றது. அலங்காரம் என்ற தினம் ஒவ்வொரு நாட்களாக விசேஷமாக பாபாவுக்கு இந்த நவராத்திரி வந்து ஒரு பெரிய விசேஷங்க. இன்று அவர் சமாதியான நேரம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2:15 மணி அவர் சமாதியான நேரம். இந்த நேரத்தில் தான் அக்டோபர் மாதம் அவர் இறந்தது. 107 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 107 வருஷத்துக்கு முன்னாடி. இன்று மணி அளவில் ஆர்த்தி முடிஞ்சது பிறகு சிறப்பான தீபாராதனை நடைபெறும். தங்கத்தேர் பவனி வருவார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும். இந்த வியாழக்கிழமை சிறப்பாக அமைந்துவிட்டது. அவர் சமாதி நாளும் அமைந்துவிட்டது. வியாழக்கிழமை தேர் எல்லாமே பாபாவுக்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கு அத்தனையும் இன்று நடைபெறும். 2 கிளப் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால் வியாழக்கிழமையில் வந்து ஒரு சிறப்பான அம்சம். முதலாவது அது கூட்டம் வந்து அது காணிக்கை நாங்கள் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வெளியூருக்காரங்க நிறைய வருவாங்க. இது வந்து எப்படின்னா இந்த விழா வந்து பாபாவை பற்றி தெரிந்தவர் அறிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்வார்கள். புத்தாண்டு தினத்தன்றது அது ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதாவது ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, ஊட்டி இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வருடம், அதாவது 10 வருடமாக வாங்கிட்டு இருக்கேன், 20 வருடமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பாபாவோட இதை வச்சு வாங்கி புத்தாண்டை துவக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா நான் 15 வருஷமாக வந்து வாங்கிட்டுருக்கேன், 20 வருஷமாக எங்கள் முன்னோர்கள், அதாவது எங்களோட பாஸ்ட் ரசீசரை ஒரு 25 பைசா கொடுத்து ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி இது.